ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் உங்களுடன் ஊழியர் சுசேர் எட்வின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? ஆமீன் ஆமீன். கர்த்தருடைய கிருபையால் நல்ல சுகமாக இருக்கிறோம். எங்களுக்கு ஸ்னோ ஆனபடியால் கொஞ்சம் கஷ்டமான காரியம். இந்த சரியான குளிர் ஐயா, இங்க சரியான குளிர். வேலையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். God bless you ஐயா. ஆமென். ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அருமை பிதாவாகிய கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் மீண்டுமாய் இந்த நாளிலும் இரண்டாவது நாளிலே, இந்த கிழமையினுடைய இரண்டாவது நாளிலே இந்த இடத்துல இணைந்து கொள்ள நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் ஏறெடுக்கிற உங்களுடைய வல்லமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகள் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 பலன் கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். அடியேனை மறைத்து நீ வெளிப்படும்படியாக என் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய நாட்களிலே நாங்கள் ஆதிகாமத்திலே தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய தன்மைகளையும் சிருஷ்டிப்பினுடைய காரியங்களையும் இந்த நாட்களிலே நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமி எப்படியாக சிருஷ்டிக்கப்பட்டது, அந்த சிருஷ்டிப்புக்கு யார் உதவியாக இருந்தார், பூமி என்ன சூழ்நிலையிலே அந்த சிருஷ்டிப்புக்கு முன்பாக இருந்தது என்பதை பற்றியும், அதே வேளையிலே அதற்கு பின்பாக பூமியில நடந்த காரியங்களையும் இந்த நாட்களே நாங்கள் பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப சிருஷ்டிப்பு என்ற சொல்லினுடைய அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை குறித்தும் இந்த நேற்றைய நாட்களே நாங்கள் பார்த்திருந்தோம். அன்பு பிள்ளைகளை, இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்க போற காரியம் அந்த சிருஷ்டிப்பின் நோக்கமும் லட்சியமும் என்று சொல்லி இந்த நாட்களே பேசும்படியாக வாஞ்சிக்கின்ற அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப தேவன் ஒரு பொருளை உருவாக்குகிறதுக்கு முன்பாக அவர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு மனுஷன் இன்றைக்கு ஒரு காரியத்தை உருவாக்குற வேளையிலே அவனுக்கு ஒரு பிளான் ஒன்றை போடுவான். இந்த நாட்கள் இதை போட்டால் இப்படியான காரியம் செயற்படுத்தலாமா, இப்படியாக இந்த நாட்களே செயற்பட முடியுமா என்று சொல்லி இந்த நாட்களே அவன் என்ன செய்வான், அதற்கு ஒரு காரியத்தை போட்டுத்தான் இந்த நாட்களே அப்படி செய்வார்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த பகுதியிலே பாருங்கள், தேவனுடைய அந்த சிருஷ்டிப்பினுடைய நோக்கம் என்ன என்று சொல்லியும், இரண்டாவது லட்சியம் என்ன என்று சொல்லியும் பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், உலகத்தை சிருஷ்டித்த தேவனுக்கு அங்கே திட்டவட்டமான காரணங்கள் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மனுஷனுக்கே ஒரு சாதாரணமா ஒரு காரணம் இருக்குமா இருந்தால், அவன் ஒரு வீடு கட்டுறதன் இருந்தால் பாருங்கள், ஒரு வீட்டை அவன் அங்கே கட்ட போகிறான். அப்ப கட்டுகிறதற்கு அவனுக்கு முன்பாக என்ன செய்வான், அந்த வீட்டுக்கு ஒரு பிளானை போடுவாங்க. அந்த பிளான்ல பாக்குற வேளையிலே என்னென்ன இருக்க வேண்டும், இந்த அறை இப்படியாக வர வேண்டும், வாஷ்ரூம் இப்படியாக இருக்க வேண்டும், பெட்ரூம் இப்படியாக இருக்க வேண்டும், லிவிங் ரூம் இப்படியாக இருக்க வேண்டும், அதுக்கு பின்பாக அந்த நாட்களை வீட்டை சுற்றி என்னென்ன இருக்க வேண்டும் என்பதை அவன் ஏற்கனவே ஒரு பிளான் ஒன்றே போட்டு வைத்திருப்பான். பாருங்கள், அப்படியாக அந்த நாட்கள் கிராபிக்கை போட்டு வைத்து அந்த திட்டத்திலே தான் அந்த வீட்டை கட்டும்படியாக அவர்கள் இந்த நாட்களை செயற்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே விதமாக தேவன் இந்த பூமியை உருவாக்கி, இந்த பூமியிலே பாருங்கள் மனுஷனை உருவாக்கி ஒவ்வொரு காரியங்களையும் செய்து போட்டு இந்த நாட்களை பார்க்கிறார். ஒவ்வொன்றுக்கும் இந்த நாட்களை அதுக்கு ஒரு திட்டத்தையும் ஒரு தீர்மானத்தையும் இந்த நாட்களை வைத்திருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான அன்பு பிள்ளைகள். அப்ப இங்கே பார்க்கிற காரியம் என்னவென்றால், முதலாவது தேவன் தமது மகிமையையும் மகத்துவத்தையும் வல்லமையும் இந்த நாட்களை வெளிப்படுத்துவதற்காக வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப தேவன் முதலாவது என்னென்ன காரியத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார் என்று சொன்னால், தனது மகிமையை வெளிப்படுத்த வேண்டும், இரண்டாவது அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும், மூன்றாவது அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும். அப்ப தேவனுடைய மகிமை இந்த பூமியிலே விளங்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம். அதே வேளையிலே தேவனுடைய மகத்துவம் இந்த பூமியிலே விளங்க வேண்டும் என்பது திட்டம். மூன்றாவதாக அங்கே அவருடைய வல்லமை இந்த பூமியிலே இந்த நாட்களே விளங்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அதன்படியே கர்த்தர் இந்த நாட்களை செய்து முடித்தார். அப்ப பாருங்க, இந்த மூன்று காரியங்கள், அப்ப மூன்று காரியங்கள் எதை குறிக்கிறோம்னு சொன்னால், ஒரு திருத்துவத்தினுடைய அடிப்படையையும் திருத்துவத்தினுடைய செயல்பாட்டையும் திருத்துவத்தினுடைய தன்மையும் அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். மகத்துவத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே, மகிமையை குறித்து பார்க்கிற வேளையிலே, பிதாவாகிய தேவன் இந்த நாட்களிலே மகிமை உள்ளவராய் இந்த நாட்களே இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். மகிமையின் ராஜா என்று சொல்லி சங்கீதம் 24 இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிறோம். யார் இந்த மகிமையின் ராஜா என்று சொல்லி அங்கே இந்த நாட்களில் சங்கீதம் 24 சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மகத்துவம் என்று சொல்லப்படுகிற காரியம் அவர் செய்த அந்த கிரியேஷன், அந்த உருவாக்குகிற தன்மையை தான் அந்த இடத்திலே பார்க்கிறோம்.
மகத்துவமான காரியம் என்றால், இப்ப பிதாவாகிய தேவன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களிலே ஆதாமை உருவாக்குறதற்கு தேவன் அங்கே ஒத்தாசை கொடுக்கிறார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப பாருங்க, திருத்துவ தேவனாய் நின்று இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆனால் என்னதான் பிதாவாகிய தேவனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க இருந்தாலும், அங்க ஒரு சம்பவம் இருக்கிறது என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ஆதாமுக்குள்ளே ஜீவன் வேண்டும், ஆதாமுக்குள்ளே ஒரு அசை வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அந்த அசைவை கொடுக்கிறது மூன்றாவது தனிநபராய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த நாட்களில் அதை கொடுக்கிறார் என்பதை வேதத்திலே அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று சொல்லி சொன்னா ஒன்றுமே இல்லை. இன்றைய பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆதியிலே பாருங்கள், இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, அங்கே பூமி ஜலத்தினால் மூடி இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படின்னா அந்த பரிசுத்தாவுடைய தன்மை என்ன? அவர் ஒரு பாதுகாப்பு, ஒரு செக்யூரிட்டி. அப்ப ஒரு செக்யூரிட்டி கார்டாக அந்த நாட்களை செக்யூரிட்டியாக அந்த நாட்களை இருந்து என்ன செய்கிறார்னு சொன்னால், அங்கே இந்த நாட்கள் எல்லா காரியத்தையும் பாதுகாத்து கொண்டு வருகிறார். இப்ப பாருங்கள், இதை வைத்துக் கொண்டு இன்றைய காலகட்டத்திலே பார்க்கிற வழியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தி உங்களை நடத்துவார் என்று சொல்லுகிற வார்த்தையை பார்ப்போமா இருந்தால், அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற வழியில், அந்த பெந்தெகோஸ்து நாளிலே சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற வழியிலே நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, ஒரு செக்யூரிட்டி, அதாவது ஒரு பாதுகாப்பு வருகிறதை பார்க்கிறோம். இன்றைய சாதனை பாருங்க, கம்ப்யூட்டர்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பாருங்கள், சில வேளைகள்ல இந்த வைரஸ் பிடிச்சிருக்கு. வைரஸ் பிடிச்ச உடனே அந்த என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், அந்த வைரஸினுடைய தன்மையை இந்த நாட்களை குறைப்பதற்கு, அந்த வைரஸ் நீங்குவதற்கு ஏதுவான அந்த செக்யூரிட்டியை இந்த நாட்களை அவர்கள் டவுன்லோட் பண்ணுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராம் இருக்குது, இன்னும் அநேக பெயர்கள்ல இருக்கிறது. அருமையான அப்படியானால் அந்த 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 ப்ரோக்ராமை நாங்கள் பதிகிற வேளையிலே என்ன செய்யும் சொல்லி சொன்னால், நம்முடைய அதாவது ரகசியங்கள், நம்முடைய காரியங்கள் இந்த நாட்களிலே அந்த இருக்கிற ஃபைல்கள் பழுதாக போகாதபடி, அந்த காரியங்கள் வெளியிலே அங்கே மற்றவர்கள் அறிந்து கொள்ளாதபடி அது ஒரு தடையை இந்த நாட்களே போட்டிருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அது தனக்கு ஒரு பாஸ்வேர்டையோ காரியத்தையோ போட்டு இந்த நாட்களை அடைத்து வைத்திருக்கோம். அப்ப அதே விதமாகத்தான் இன்றைக்கு தேவன் இந்த காரியத்தை செய்கிறார். அப்ப அவருடைய மகிமை, மகத்துவம், வல்லமை என்று சொல்லி பார்க்கிற வழியிலே இந்த 3 காரியங்களும் திருத்துவ தேவனுடைய காரியங்களாக இந்த நாட்களை அமைக்கப்பட்டிருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் பூமியை சிருஷ்டித்தார் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்லுகிறார், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியைகளை அறிவிக்கிறது என்று சங்கீதம் 19:1 இந்த நாட்களை பார்க்கிறோம். சங்கீதம் 8:1 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி மீதெங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்வோம். தேவன் தன்னுடைய மகத்துவத்தை என்ன செய்கிறார்? வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதான் அவர் படிக்கிறோம் நாங்கள் பாடல்களே, மகத்துவம் உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், மகிமையான தேவன். அப்படியானால் இந்த நாட்களிலே நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே அநேக சுபாவங்களை கொண்டிருக்கிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனை எடுத்து பாருங்கள், மனுஷனுக்கு கூட அநேக சுபாவம் இருக்கு. ஒருவனுக்கு இந்த நாட்களை பார்க்கிறவர்களே எரிச்சல் சுபாவம் இருக்கும், ஒருவனுக்குள்ளே கோபம் சுபாவம் இருக்கும், இன்னொருவனுக்குள்ள இந்த நாட்களை இருக்கும் என்னன்னு சொன்னா வஞ்சகம் செய்ய வேண்டும் என்ற சுபாவம் இருக்கும், இன்னொருவனுக்குள்ள இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே மற்றவனை அங்கே முன்னேற விடக்கூடாது, அமர்த்தி அடிச்சு கீழே கொண்டு போன்ற சுபாவம் இந்த நாட்கள் இருக்கும். அப்படியாக இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷருக்குள்ளேயும் ஒவ்வொரு சுபாவங்கள் இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலதான் இன்றைக்கு அநேக இடங்கள்ல பிரச்சனை. தொழில் ஸ்தாபனங்களா இருந்தாலும் சரி, ஆலயங்களா இருந்தாலும் சரி, இந்த நாட்களை இவர் என்ன விட இவர் ஊழியம் செய்திட வேண்டுமா, இவர் என்ன விட காரியம் செய்திட வேண்டுமா என்ற நோக்கத்திலே இந்த நாட்களில் எரிச்சல் நிமித்தம் ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை செய்வாங்க. இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்படுகிற காரியம் அது கிறிஸ்தவர்களால் உண்டாகவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க இந்த நாட்களே கிறிஸ்தவர்கள் தான் அப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களே, அதாவது தேவன் மேலே இந்த நாட்களில் எரிச்சலா இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களில் செய்கிறார்கள் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கே ஆண்டவர் இந்த நாட்களை இப்படியாக உண்டாக்கி இந்த நாட்களிலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆகாய விரிவையும் அகில உலகத்தையும் இயற்கையின் அழகையும் இந்த நாட்களிலே அமைப்பையும் பார்க்கும் போது நமது இந்த நாட்களிலே சிருஷ்டிகராகிய மகத்துவம் உள்ள தேவன் வல்லமையையும் மகிமையும் கண்டு அங்கே பிரமிப்படைகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய அந்த
சிருஷ்டிப்பையும் காரணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிற பொழுது நாங்கள் இன்றைக்கு ஒரு பிரமிப்படைகிற மனுஷர்களாக இந்த நாட்களில் இருக்கிறோம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அனுப்பிலே இரண்டாவதாக பாருங்கள், தேவன் தமக்குரிய மகிமையையும் கனத்தையும் திருப்பிக் கொள்ளும்படி வானத்தையும் பூமியையும் படைத்தார். அப்படியானால் பாருங்கள், இயற்கையில் உள்ள இந்த நாட்களில் ஒவ்வொரு பொருளும், உதாரணமாக சூரியன், சந்திரன், காட்டிலுள்ள மரங்கள், மலையும், பனியும், நதிகளும், நீரோடைகளும், மலைகளும், குன்றுகளும், மிருகங்களும், பறவைகளும் தம்மை இந்த நாட்களில் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனை அங்கே போற்றி துதிக்கின்றன என்று சொல்லி சங்கீத புத்தகத்திலே தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 98ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த வார்த்தை இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதை நாங்கள் சற்று இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 98வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். நான் வாசிக்கின்றேன். சங்கீதம் 98 பார்க்கிற வேளையிலேயே 7வது 8வது வசனத்திலே வாசிக்கிறேன் பாருங்கள். எப்படி சொல்லப்படுறது? சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக, கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாட கடவது என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், இந்த சங்கீதக்காரன் இந்த 98வது சங்கீதம் எழுதுகிறது எப்ப, எந்த காலகட்டத்திலே அவர் எழுதினார்? இப்ப பாருங்கள், சங்கீதக்காரன் எழுதுகிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து இந்த நாட்களிலே உலகம் இந்த நாட்களை அறியவில்லை. ஏனென்றால் இந்த பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமம் மறைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் நீதிமொழியில் எடுத்து பாருங்கள், அந்த பூமி உருவாக்கு முன்னே ஆண்டவர் என்ன செய்றார்? பிதாவுடைய மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தார் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற நாமம் அங்கே இந்த நாட்களிலே அங்கே வரவில்லை. அந்த நாமம் வெளிப்பட்டது எப்பொழுது என்று சொல்லி சொன்னால், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே தான் இந்த நாட்களிலே இயேசு என்று சொல்லி பேர் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதுதான் அதனுடைய உண்மையான விளக்கமாக இந்த நாட்களில் இருக்கிறார். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மீது இருக்கும், அவர் வல்லமுள்ள தேவன், அதாவது நாட்களே சமாதான பிரபு என்று சொல்லி இந்த நாட்களே அவருக்கு அந்த நாமங்களை கொடுக்கிறதை பார்க்கும். அப்படியானால் அந்த பேர்ல வருகிற இடத்திலே பாருங்கள், பாலகன் பிறந்தார், பாலகன் கொடுக்கப்பட்டார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த காரியம் சொல்லப்படுகிறது. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், இயேசு என்ற பெயர் அல்லாமல் ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அப்படி என்றால் அந்த பாலகன் உலக தோற்றத்திற்கு முன்பே இந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டார் என்பதைத்தான் அந்த இடத்திலே வருகிறோம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதான் அங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டை நாங்கள் எடுத்து தரம் பிரித்து பார்க்கிற வழியிலே, அதாவது ஷடோ, அதாவது நிழலும் நிஜமுமாக இந்த நாட்கள் இருக்கிறது. அந்த நிழலாய் ஷடோவாக இருந்த அந்த பழைய ஏற்பாட்டு காரியம் புதிய ஏற்பாட்டிலே நிஜமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து இந்த நாட்களிலே உதிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், இன்னும் அநேக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள் கூட இந்த நாட்களிலே ஆண்டவருடைய காரியத்தை குறித்து எப்ராத்தா எனப்பட்ட அப்பத்தின் வீடு என்று சொல்லப்படுகிற இடத்திலே அப்படியாக பிறப்பார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே தெளிவாக அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், அப்ப தேவனுடைய அந்த பிறப்பையும் தேவனுடைய செயல்பாடுகளையும் தேவனுடைய காரியங்களையும் அதாவது முற்பிதாக்களாகிய பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அங்கே தேவ ஆவியானவருடைய ஒத்தாசையோடு என்ன செய்திருக்கிறார் சொன்னால், அந்த வெளிப்பாடுகளை இந்த நாட்களில் அந்த புத்தகச்சுருளிலே எழுதி வைத்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இது இன்றைக்கு ஏதோ இப்ப 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியம் அல்ல. இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியம். 2026ஆம் ஆண்டுக்குள்ளேதான் அந்த காரியங்கள் இந்த நாட்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான் அந்த காரியங்கள் வெளிப்பட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்கே பாருங்கள், இந்த 2வது பகுதியில் இந்த நாட்கள் சொல்லப்படுகிற காரியம், தாவீது ராஜா அந்த நாட்களை என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே மலைகளையும் மரங்களையும் நீரோடைகளையும் இந்த நாட்களை குறித்து அது தேவனை துதியுங்கள் என்று சொல்லி சங்கீதம் 98:7-8 இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 148 முதலாவது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது? சங்கீதம் 148 முதலாவது வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். பாருங்கள் அருமையான கதை, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி சொன்னால் இதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். வானங்களில் உள்ளவைகள் என்ன ஐயா? வானங்களிலே இருக்கிறது, வானங்கள் இருக்கிறன்னா நட்சத்திரங்கள் இருக்கிறது ஐயா.
சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது. பாருங்கள் இத்தனை பாருங்கள். இன்றைக்கு மனுஷன் கண்டுபிடிச்ச கோள் இந்த நாட்களே ஆக 8, 9 கோள் தான். எத்தனையோ பில்லியன் கணக்கிலே கோள்கள் இந்த நாட்களே இருக்கிறது. இந்த சூரியனை விட எத்தனையோ மடங்கு பெருசான பெண்ணாம்பரிய கோள்கள் எல்லாம் தூரத்தில் இந்த நாட்களே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அப்படியாக அந்த கோள்கள் எல்லாம் இந்த நாட்கள் என்ன செய்யுமாம்? ஆண்டவரை துதிக்க, வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் உன்னதத்திலே அவரை துதியும். உன்னதம் என்று சொல்லி சொன்னா இதை குறிக்கிறது சொன்னால் தேவனுடைய சமூகம், தேவன் வாசம் செய்கிற உன்னத, அதைத்தான் அங்கு சொல்லப்படுகிறது. உயரமும் பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே அவர் வாசமா இருக்கிறதை கண்டேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? உயரமான இடத்திலேயும் உன்னதமானவருடைய மறைவிடத்தில் என்று சொல்லி இந்த நாட்களை சங்கீதம் 92 பார்க்கிறோம். உன்னதமானவருடைய மறைவிடத்தில். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் தேவன் அங்கே உன்னதமான ஒரு மறைவிடத்தில் இந்த நாட்களே இருக்கிறார். ஏனென்றால் ஒருவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் கண்டிராதவரும், அங்கே கண்டவர்கள் உயிரோடு இல்லாதபடி இருக்கிறதுமா இருக்கிற தேவன் அங்கே உன்னதமான ஒரு மறைவிடத்திலே இந்த நாட்களே அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா அந்த மறைவிடத்திலே இருந்த அந்த ஜீவனுள்ள தேவனை வெளிப்படுத்துகிறார் யார் என்றால் அவருடைய ஒரே பேர்னானிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய இரத்தத்தின் மூலமா இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால் அவரை அங்கே வெளிப்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், கல்வாரியிலே ஆண்டவர் தொங்குகிறார். கடைசி மூச்சு, ஜீவன் போகிறது. சொல்லுகிற வார்த்தை என்ன? பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாம செய்கிறார். பாருங்கள், பிதாவை யாரும் கண்டாங்களா? இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை கண்டவன் உயிரோடு இருந்ததில்லை. இந்த மோசே கூட இந்த நாட்களை பிதாவை கேட்கிறவளே அவர் சொல்றார், இந்த நாட்களை ஜவாப்பா நான் நடந்து போவேன், ஆனாலும் ஒரு காரியம், நான் உன்னை ஒரு கண்மலைக்க வச்சு மூடித்தான் நடந்து போன், ஏண்டா நீ அங்க மறிச்சுடுவாண்ட விதம் அந்த காரியத்திலே. அப்படியாக தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள்ள மறைத்து அங்கே அந்த நாட்களை அவர் கடந்து போகிறார். அப்ப அந்த இடத்திலே கூட அங்கே பாருங்கள், மோசேக்குள்ள அந்த பிரசன்னம் வெளிக்கிடுது. அவர் சொல்லுகிறார், நீடிய சாந்தமும் கிருபையும் 1000 தலைமுறைக்கு இரக்கமுள்ள தேவரீர் என்று சொல்லி இந்த நாட்களை அவரை அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, அதாவது கண்மலையில மறைச்சு வச்சிருந்தாலும் அந்த பிரசன்னத்தினுடைய வல்லமையை பாருங்க. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே மனுஷனாய் பிறந்து எவனும் பாவமுள்ள மனுஷன் அந்த பரிசுத்தரை காணவும் முடியாது, அவருடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ளவும் முடியாது. அப்படியானால் இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவருடைய பிரசனத்தை உணர்த்துகிறவர் யார் என்றால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான். இந்த நாட்களில் அந்த அவருடைய பிரசனத்தையும் அவருடைய மகிமையையும் அவருடைய தன்மையும் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாகவும் காணக்கூடியதாகவும் இந்த நாட்களை இருக்கிறதை எங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியா சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் பாருங்கள். 55வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள், பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியிலே மரங்கள் எல்லாம் கைகொட்டும், முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதி செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இந்த நாட்களில் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கும். இப்ப பாருங்கள், இந்த முச்செடிக்கு பதிலாக தேவாதார விருட்சம் என்று சொல்லி சொன்னால் அந்த விருட்சம் தேவனுடைய சமூகத்திலே இந்த நாட்களில் இருக்கிற அந்த விருட்சத்தை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த மிருது செடி இந்த நாட்களிலே எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் பரிமாண கத்தர்களே, நிலத்திலே வளர்ந்த நாட்களில் நிலத்திலே இந்த நாட்களை படர்ந்திருக்கிற செடியாக இந்த நாட்களை இருக்கும் என்பதை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பரிமாண கத்தருடைய பிள்ளைகளே, அதை பாருங்கள், இந்த நாட்களில் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இந்த நாட்களை இருக்குமாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த காரியங்கள், இந்த மரங்கள், இந்த செடிகள் எப்படியாக இருக்கிறதாம்? ஆண்டவருக்கு கீர்த்தியாகவும் ஆண்டவருக்கு இந்த நாட்களிலே நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் ஆண்டவர் அந்த இடத்திலே பாருங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் வாசம் செய்கிறார், அப்படியாக இருக்கிறார் என்பதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை ஏசாயா தீர்க்கதரிசி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கும். பாருங்கள், இதை விட இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் எவ்வளவு அதிகமாக தேவன் மனுஷ இனத்திடமிருந்து மகிமையும் துதியையும் இந்த நாட்களிலே பெற எதிர்பார்ப்பார்.
பாருங்கள், இவ்வளவு காரியங்கள் தேவனிடத்திலே இருக்கிற வேளையிலும் கர்த்தர் பாருங்கள் இதைவிட அதிகமாக இந்த நாட்கள்ல மனுஷனிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் இந்த நாட்களை பாருங்கள் தேவனுடைய காரியத்தை இந்த நாட்களே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர் இப்படியாக மகிமை பொருந்தினவராயும் மகிமை உள்ளவராயும் வல்லமை உள்ளவராயும் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, தேவன் மனுஷ இனத்திற்கு அங்கே இனத்துக்காக கொண்ட நோக்கம் லட்சியத்தை நிறைவேற்றும் இடமாக இந்த பூமியை படைத்தார். அப்ப மனுஷனுடைய சந்தோஷத்தையும், அதாவது மனுஷனுடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டுமா இருந்தால் தேவன் அந்த உருவாக்குற மனுஷனுக்கு, அதாவது உருவாக்க போற ஆண்டோட பிளான பாருங்க. இன்னைக்கு பாருங்கள், ஆண்டவர் இதோ பூமியை உருவாக்கி ஆதாமை படைச்சு எவ்வாளை படைச்சு இந்த நாட்களை அவர்கள் அப்படியே விழுந்து போவார்கள். அதுக்கு பின்பாக என்ன நோவாவை உருவாக்கி நோவாவோட காலத்துல அழிக்கப்பட்டு அதுக்கு பின்பாக இந்த நாட்களை காரியம் வரும்னு சொல்லி தேவன் ஏற்கனவே அவருடைய காரியம் எல்லாம் தெரியும், திட்டவட்டமாக ஆண்டவர் தெரியும். ஆண்டவர் இந்த நாட்களே தெரியாமல் இந்த காரியத்தை செய்ய மாட்டார். இன்னைக்கு சாதாரணமா பாருங்கள், ஒரு வீட்டுல நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சிருக்கிறோம். வைக்கிற வேலையில என்ன செய்கிறோம், அவனை கூப்பிட்டு இந்த நாட்கள்ல அவனுடைய கரெக்டர் அவனுடைய காரியங்கள் என்னது 4 பேர்கிட்ட விசாரிக்கிறோம். இவர் எப்படிப்பட்டவர், எப்படியான காரியம் சொல்லி விசாரிச்சு போட்டு அதற்கேற்ற விதமாகத்தான் இந்த நாட்களை அவரே இந்த நாட்கள் அந்த வீட்டுல வேலைக்கு வைக்கிறோம். அதே விதமாகத்தான் தேவன் எல்லாவற்றையும் அறிந்துதான் இந்த பூமியை உருவாக்கிறார். ஆனால் பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியை அவர் படைக்க போற அந்த பூமியில எப்படியாக இருக்க வேண்டுமாம், மனித இனத்துக்காக கொண்ட நோக்கத்தையும் லட்சியத்தையும் நிறைவேற்றுகிற இடமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். அப்ப மனுஷனை உருவாக்க போற அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷனுடைய இனத்திற்கு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இனத்துக்கு இந்த நாட்கள்ல ஒரு நோக்கம் இருக்குது. அதே வழியில் அந்த இனத்துக்கு ஒரு லட்சியம் இருக்குது. ஒவ்வொருவனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கிறது. இன்றைய பாருங்க, இன்றைக்கு எந்த மனுஷனை கூப்பிடுக்கல, பிச்சைக்காரனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, உனக்கு என்னப்பா லட்சியம் பண்ணுது, அவன் சொல்லுவான் அவனுக்கு ஒரு லட்சியம் இருக்கு. பெரிய பணக்காரனை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான் எனக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். ஒரு மனுஷன் லட்சியம் இல்லாத மனுஷன் என்று சொன்னால் மனுஷன் இல்லை என்றதான, சோம்பேறி என்றதான் கருத்தம். அதை விட அவன் பிறக்காம இருக்கிற பாருங்கள். ஆனால் இங்கே மனுஷனுடைய நோக்கம் எப்படியா இருக்கு, அவங்களுக்கு லட்சியம் எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலேயே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த லட்சியம் இந்த நாட்களிலே எப்படியான்னு சொன்னால் தேவனுடைய லட்சியமாக இருக்கிறபடினால் தான் ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் இந்த பூமியை இந்த நாட்களில் அவர்களுக்கு படைத்து மனுஷன் தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றட்டும்னு சொல்லி இந்த நாட்களை விட்டுட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் பாருங்க, நமக்கு ஒரு லட்சியம் இருக்கு என்றால் 5 அறையில ஒரு 5 பில்டிங்ல ஒரு மாடி கட்ட வேண்டும், அல்லது வீடு கட்ட வேண்டும், கட்டி ஒரு ஸ்விம் பாத்தை கட்டி இந்த நாட்களே கராட்சிகள் அதை கட்டி சுத்தவர தோட்டம், இது ஒரு லட்சியமாக இந்த நாட்கள் இருக்காருமான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியாக நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த காரியத்தை நாங்கள் செய்து முடிக்கிறோம் இந்த பூமியிலே. அருமையான அன்பு பிள்ளைகளே, அதாவது சிலரை பாருங்கள், அவர்கள் உழைத்து சம்பாதித்து நல்ல வீடு தங்களுக்கு ஏற்ற விதமாக வீடுகளை கட்டுவார்கள், தங்களுக்கு ஏற்ற விதமான அறைகளை, தங்களுக்கு ஏற்ற விதமாக காரியங்கள் செய்த நாட்களே சந்தோஷமா இருப்பார்கள். அது தேவனுடைய விருப்பம் ஒழிய மனுஷனுடைய விருப்பம் அல்ல என்பதை முதலாவது நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் தான் ஐயா ஒவ்வொருவருக்கும் ஒரு காரியத்தை கொடுக்குறார். இன்றைக்கு நாங்கள் ஒரு வீட்டை கட்ட வேண்டுமோ, அது ஒரு வீட்டை வாங்க வேண்டுமோ, அது தேவனுடைய சித்தம் இல்லாமல் இன்றைக்கு நமக்கு நிறைவேறாது. அதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, உலகத்திலே எத்தனை ஜனங்கள் வீடு வாசல் இல்லாமதுபடி இந்த நாட்களை இருக்கிறார்கள். எத்தனை ஜனங்கள் இந்த நாட்களை சந்தோஷமாக திருப்தியாக கட்டின வீட்டுல சந்தோஷமாக இருக்கிறார்கள். எத்தனை ஜனங்கள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையில் இந்த நாட்களை பாருங்கள், அதாவது இந்த நாட்களே பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களை வீடுகள் இல்லாதபடி அலைந்து அங்கும் இங்குமாக திரிந்த இந்த நாட்களே ஏன் இந்த பூமியில நான் பிறந்தேன் என்ற நோக்கத்தோடு இந்த நாட்களை அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவ வேலைகளா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அது தேவனுடைய லட்சியமும் தேவனுடைய விருப்பமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அதுக்காகத்தான் தேவன் இந்த பூமியை படைத்தார்ன்னு சொல்லி இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தர், அப்ப தேவன் ஆதாமையும் ஏவாளையும் தமது சாயலாக அந்த நாட்களை படைத்து எதற்கென்றால் அவர்களுடன் அவர் அங்கே அன்புள்ள தனிப்பட்ட நித்திய கால உறவை இந்த நாட்களிலே வைத்துக் கொள்ள விரும்பினார். தேவன் மனித இனத்தை ஆவி, ஆத்துமா, சரீரம் என்னும் 3 அம்சங்கள் கொண்ட ஒரு திரியோக இந்த நாட்களிலே ஜீவனாக படைத்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவன் எப்படி படைத்தார், அந்த 3 அம்சங்களை கொண்டு ஒரு திரியோகமான காரியத்தோடு படைத்தார். அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே,
பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இரட்சகர், அங்கே பரிசுத்தாவியன். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? திருத்துவ தேவனாக இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் திருத்துவ தேவனாக இருக்கிற வேளையிலே திருத்துவ தன்மையாக இருக்கிறார்கள். ஆனால் 3 பேரும் இந்த நாட்களில் சேர்ந்து எப்படியாக வாசம் செய்கிறார்கள் சொன்னால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே வாசம் செய்ய. ஏனென்றால் பிதாவாகிய தேவனுக்கு உருவம் இல்லை, அவரை காண முடியாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்தினார். அவர் சொல்ற, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இதுதான் அந்த வார்த்தை. அப்ப என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வேளையிலே, பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே வண்ணமாகத்தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஆவியானவர் வந்து இருக்கிறார். எப்படி என்றால், யோவான் ஞானவன் பாருங்கள், இந்த நாட்களை ஞானஸ்தானம் கொடுக்கிற வேளையிலே பரிசுத்தாவுடைய வல்லமை ஆண்டவருக்குள்ளே வருகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, இவர் என்னுடைய நேச குமாரன் என்று வானத்திலிருந்து சத்தம் வருகிறது. அருமையான, இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். அப்ப இப்படியான அந்த காரியத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவரைய திருத்துவ தேவனாக இந்த நாட்களிலே, அதாவது 3 பேரும் சேர்ந்து ஒரே உருவமாக அங்கே இந்த நாட்களிலே இந்த பூமியிலே வந்தார், வாழ்ந்தார் என்பதை பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். ஆனால் அந்த வேளையில யார் வந்தார்? பிதாவும் வந்தார் ஐயா, குமாரனும் வந்தார் ஐயா. ஆனால் அந்த பிதாவு கொடுக்க வேண்டிய ஒரு, அதாவது அந்த நாட்களில் ஒரு ரெஸ்பெக்ட், அதாவது மரியாதையை அந்த நாட்களில் அவர் கொடுத்திருந்தார். பிதாவிடத்திலே கேட்கிறேன் என்று சொல்லி சேரக்கூடாத ஒளியில் இருந்த அந்த பிதாவினிடத்திலே தான் ஜெபம் பண்ணி இந்த நாட்களில் ஒரு காரியத்தை கேட்டு இந்த நாட்களை அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப கடைசியாக அந்த நாட்களை பாருங்கள், அப்படியான அந்த சூழ்நிலை இருக்கிற வேளையில தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, மனித இனத்துக்கும் நம்மை போல் இந்த நாட்களை பாருங்கள், நம்மை போல் உருவாக்குவோம் என்றுதான் ஆதிகாமத்தில் சொல்லப்படுகிறது. அப்படியே அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேவன் அங்கே ஆண்டவராகிய தேவனுக்கு, கர்த்தருக்கு ஆவி இருந்ததா? இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு சரீரம் இருந்ததா? இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆத்மா இருந்ததா? இருந்தது. அருமையான கர்த்தர்களே, 3 இருந்தது. மனுஷனுக்கு என்ன இருக்கோ அதே அவருடைய இமேஜாக, அவருடைய சாயலாக உருவாக்கப்படுகிற வழியிலே அவருக்கு என்ன இருந்ததோ அது எல்லாம் இந்த நாட்களிலே அவர் இருந்தது. அருமையான கர்த்தர்களே, அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானம் இருந்ததா? இருந்தது. வேதம் சொல்லுகிறது, ஞானத்தில் குறைவானவர்கள் கேட்கிற வழியில ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் சம்பூர்ணமா ஞானத்தை கொடுக்கிறவருமா இந்த நாட்களில் இருந்தார்னு சொல்லி, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை ஒரு சிலர் இந்த நாட்களில் பயன்படுத்துவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஞானம் எது என்று சொல்லி சொன்னால், அந்த ஞானம் இந்த நாட்களிலே தேவனுடைய காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தின் நிமித்தம் தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய ரகசியங்களை இந்த நாட்களிலே நாங்கள் அவரோடு இணைந்து இந்த நாட்களிலே அறிந்து கொள்வோமா இருந்தால், அந்த ஞானம் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே பூமியில வாழுகிற நாட்களிலே நடத்தும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், தானியேலை எடுத்து பாருங்கள். தானியேலுக்குள்ளே ஒரு விசேஷித்த ஆவியானவர் இருந்தார், எக்ஸலன்ட் ஸ்பிரிட் சொல்லப்படுகிறது. அந்த ஆவியானோட தன்மை என்ன என்று சொல்லி சொன்னால், தானியேல் எதை பேசினாலும் ஞானமாகத்தான் இந்த நாட்களை பேசிக்கொண்டே இந்த நாட்களை இருந்தார் சொல்லி இங்க பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனால் பாருங்கள், வேதத்திலே பாருங்கள், அங்க இந்த ராஜா சிலைகளை நிறுத்தி அந்த சிலைகளை வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்ட வேளையிலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களை பாருங்கள், தானியேலுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே, தானியேல், சாத்ராக், மேஷாக் அவருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே தேவனுடைய ஞானம் இருந்தது நிமித்தம் அவர்கள் அதை மறுத்தார்கள். அதே வேளையிலே பாருங்கள், இங்கே தானியேலுக்கு சொல்லப்பட்ட காரியம், இந்த குறிப்பிட்ட நாளைக்கு இவர்கள் ஒருவரும் ஒன்றும் அங்கே தங்களுடைய தேவர்களை வணங்கக்கூடாதுன்னு சொன்ன வேளையிலும் அங்கே பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக அந்த நாட்களில் அவர் ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கதை. ஏனென்று சொன்னால், ஞானத்தை தந்த தேவன் இவர்கள் செய்கிற தந்திரத்துக்குள்ளே இருந்து தன்னை தப்புவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு விசேஷித்த ஆவியானவரை அங்கே தானியேலு கொடுத்திருக்கிறதை அங்கு அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த பாருங்கள், அந்த காரியத்தை கேட்டு அவர்களுடைய அந்த உடனாட்கள் என்ன செய்கிறார்கள்? சூனியம், தந்திரமான காரியங்களை செய்து தானியேலை கொண்டு போய் சிங்கக்கவியிலே போடும்படியாக அந்த உத்தரவை இந்த நாட்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனாலும் பாருங்கள், அவர்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. தேவ ஞானத்துக்கு முன்பாக ஒன்றுமே நடக்காது. நமக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காம போகும். உனக்குள்ளே தேவ ஞானம் இருக்குமா இருந்தால் உனக்கு எதிராக எழும்புகிற எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய், உனக்கு எதிராக எழும்புகிற எந்த, அதாவது நாட்களை பார்க்கல, எந்த ஆயுதம் உனக்கு வாய்க்காம போகும். கடைசியா என்ன நடந்தது? அங்கே பாருங்கள், அவர்கள் அந்த சிங்கக்கவியில போட்டு விட்டு சந்தோஷமா இருந்தார்கள். ஆனா அடுத்த நாள் என்ன நடக்கிறது? ராஜா போய் இந்த நாட்களை சொல்லுகிறார், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே தானியேலை வெளியிலே கொண்டு வந்ததற்கு பிறகு அவர்களை தூக்கி அந்த கவிக்க போட்டாச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள் என்ன காரியம். அப்ப இப்படியான காரியம் பாருங்கள். இரண்டாவதாக, இந்த அவருடைய நண்பர்களை எடுத்து பாருங்கள்.
அந்த அக்னியிலே போடுகிற சம்பவம் வந்த வேளையிலே பாருங்கள், அவர்கள் அதை குறித்து இந்த நாட்களிலே எந்த விதமான கவலையோ எந்த விதமான காரியத்தையோ இந்த நாட்களிலே அவர்கள் அங்கே சொல்லவும் இல்லை, செயல்படவும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த நாட்கள், ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவனுடைய ஞானம் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த அக்னி இந்த நாட்களிலே என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நம்மை இந்த நாட்களிலே ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் அக்னிமயமான கண்களை உடையவர், அவர்தான் அந்த அக்னியை உருவாக்கினவர். அருமையான கர்த்தரை பாருங்கள், ஜலமா இருந்தாலும் சரி, காற்றா இருந்தாலும் சரி, அக்னியா இருந்தாலும் சரி, தேவன் அந்த இயற்கை எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் அவரே என்று அவர்கள் அறிந்த நிமித்தம்தான் தைரியமாக அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்களை அங்கே அதுகள் ஒன்றும் சேதப்படுத்தவில்லை என்பதை பார்க்கிறோம். இதான் தேவ ஞானம் வேணும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆவி ஆத்மா சரீரம் என்னும் 3 அம்சங்களை கொண்ட ஒரு திரியோக ஜீவனாக இந்த நாட்களை படைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பாருங்கள், அவனுக்கு உள்ளம், உணர்ச்சி, சுயசித்தம் ஆகியவளை கொடுக்கும்படியாக அதை கொண்டு அவன் இந்த நாட்களிலே தேவனாகிய ஆண்டவரை ஏற்று தொழுது கொள்ளவும் அவருக்கு இந்த நாட்களில் உண்மையாக ஊழியத்தை செய்யும்படியாகவும் அவனிடம் இந்த நாட்களிலே கீழ்ப்படுதலுடன் நன்றியுடனும் பக்தியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று முடிவிலே தான் ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்தார்? ஆதாமை அங்க உருவாக்கி அவளுக்கு ஒரு துணை ஏவாளையும் கொடுத்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் மனித இனத்துடன் தேவன் இத்தகைய ஒரு நீடித்த உறவை இந்த நாட்களை விரும்பினார். ஆனாலும் ஆதாமையும் ஏவாளையும் அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், சோதித்து அவர்களை இந்த நாட்களிலே ஏமாற்றி தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாதபடி மீறி பாவம் செய்த நாட்களை என்ன செய்தான்? சாத்தான் அவர்கள் மேலே வெற்றி கொண்ட போது அந்த பாவத்தின் இந்த நாட்களே விளைவுகளிலே இருந்து மனித இனம் மீட்க ஒரு இரட்சகரை இந்த நாட்களே அனுப்புவதாக வாக்குத்தத்தம் செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இந்த நாட்களே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் நான் வாசிக்கின்றேன். ஆதிகாமம் 3:15 இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், பாருங்கள், உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நக்குவாய் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறதை பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய பாருங்கள், முதலாவது இந்த நாட்களை பாருங்கள், இந்த வேதாகமத்திலே முதலாவது சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், முதலாவது ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறார் எப்படின்னு சொல்லி சொன்னால், உனக்கும் இஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் இந்த நாட்களை பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலில் நசுக்குவாய். அப்ப ஆதிகாமத்திலேயே இந்த நாட்களிலே உருவாக்குற காலத்திலேயே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டு விட்டது. என்ன? பிசாசினுடைய தலை நசுக்கப்பட போகிறதுன்னு சொல்லி. அருமையான கர்த்தர் ரொம்ப கவனமா கேளுங்க. அப்ப பிசாசுடைய தலை இங்கே நசுக்கப்பட போறது என்பதை நிமித்தம் தான் நீங்கள் வேதத்திலே எடுத்து பாருங்கள், அவன் இந்த நாட்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே பாருங்கள், அங்கே இந்த நாட்களிலே யார் தேவனோடு இடைப்படுகிறார்களோ அவர்களை இந்த நாட்களில் அவன் அங்கே குறிவைத்து கொண்டு குவித்து கொண்டே இந்த நாட்களை இருந்தான் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அவன் அறிந்து கொள்ளவில்லை, யார் பிறக்க போறார் அறிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், மோசையுடைய காலத்தில் எடுத்து பாருங்கள், மோசையை கூட இந்த நாட்களை பாருங்கள், அந்த குறிப்பிட்ட வயசுல வருகிற வழியில் அந்த பிள்ளைகளை இந்த நாட்களை என்ன செய்தார்கள்? அங்கே கொன்று இந்த நாட்களை அவன் இந்த நாட்களே அங்கே காரியத்தை செய்து கொண்டிருந்த வேளையிலே மோசையே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அவனுடைய தாயார் இந்த நாட்களே அவரை ஒரு பேழையிலே வைத்து இந்த நாட்களே ஆத்திலே சகோதரி இடத்திலே கொடுத்து இந்த நாட்களை விடுகிறதை பார்க்கிறோம். அங்கே மோசே பார்வோனுடைய சபையில இந்த நாட்களை வளர்க்கப்படுகிறார் சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், அவனுடைய நோக்கம் குறிப்பாக எந்த ஆளை கொல்ல வேண்டும், யார் எனக்கு எதிராக வருவான்னு இன்று வரைக்கும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு அந்த விஷன் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன வெளிப்பாடு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு பாருங்கள், அவனுக்கு ஜனங்களை கொன்று குவித்துக் கொண்டு அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த நாட்களில் அவனுக்கு நடக்க போற காரியத்தை குறித்து அவன் அறியவில்லை. ஏனென்றால் அவனுக்காகத்தான் இங்கே அக்கினி வைக்கப்பட்டிருக்கிறத எங்கே காணக்கூடியதாக இருக்கு. அதனாலேதான் இந்த நாட்களை அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஜனங்களை வஞ்சித்து இழுத்து அந்த அக்கினிக்குள்ளே இந்த நாட்களை ஜனங்களை கொண்டு போகிறான். தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்ட ஜனங்கள் இந்த நாட்களிலே தேவனை ஆராதிக்க கூடாது என்பது அவனுடைய திட்டம், அவனுடைய விருப்பமாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலதான் இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரோடு நடக்கிற வேளையிலே நமக்கு எதிராக செயல்படுகிறான். அது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே நமக்கு எதிராக செயல்படுகிறது மட்டுமல்ல, நம்மை தேவனை ஆராதிக்க முடியாதபடி தடைகளை நமக்குள்ளே போட்டுக்கொண்டு வருகிறான். அது மட்டுமல்ல, நமக்கு நோய்களை கொடுக்கிறான், சோர்வை கொடுக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, வேதம் வாசிப்போம்னா கொட்டாய் வரும். ஜெபிக்க வாங்கன்னு சொல்லி கேட்டா அந்த நாட்களிலே வரமாட்டாங்க.
வேற ஏதும் காரியம் ப்ரோக்ராம் செய்ய முடிச்சுன்னா உடனே வருவாங்க. கைய கால கட்டி கொண்டு வருவாங்க நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனா பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் சமூகத்திலே காரியத்தை செய்வோம் என்று சொல்லி இந்த நாட்களை கூப்பிடுகிற வழியிலே எங்களுக்கு நேரம் இல்லை, பிஸியா இருக்கிறோம்னு சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களை போயிடுவார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், இதைத்தான் சொல்லப்படுது. அப்ப இங்கே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கும் அதிகாரம் 3:5-15 சொல்லப்படுகிறது, இஸ்ரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் நான் இந்த நாட்களை என்ன செய்வேன், இந்த நாட்களை பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவன் இந்த இடத்துல ஏற்கனவே இந்த ஆதிகாம தொடக்கத்திலே இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களை பாருங்கள், அப்படியே காரியத்தை தெளிவாக சொல்லிவிட்டார். இப்ப ஆதிகாமம் 1ஆம் அதிகாரத்திலே இருந்து இந்த 5ஆம் அதிகாரம் வருகிற வேளையிலே பாருங்கள், மறுபடியுமா இந்த பூமியில ஒரு பெரிய ஒரு இழப்பிரளயம் உருவாகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், இந்த பூமி பாருங்கள், ஏற்கனவே இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் ஆதிகாமம் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம், அங்கே பூமி ஒழுங்கின்மையா இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் இந்த வசனத்தை வாசிப்போம். இந்த நாட்கள் ஆதிகாமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு சொல்லப்படுது. அப்ப ஏற்கனவே சிருஷ்டித்தார். ஆனால் பூமி அந்த ஒழுங்கின்மையாயும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப பாருங்கள், இந்த சிருஷ்டிப்பின் காலத்திலே பார்க்கிற வேளையிலேயே அந்த பூமி மறுபடியும் ஒழுங்கின்மையான தன்மைக்குள்ளே இந்த நாட்களே வருகிறதுன்னு சொல்லி சொன்னால், ஏதாவது ஒரு அழிவு அல்லது ஒரு பிரளயம் இந்த நாட்களே நடந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் இந்த நாட்களை சொல்லுகிறார்கள். இந்த 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துக்கு இடையில பாருங்கள். அப்ப அதற்கு பின்பாக பாருங்கள், 2வதாக 5ஆம் அதிகாரத்திலே வருகிற வேளையிலே, 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்திலே வருகிற வேளையிலே நோவாவோடு ஆண்டவர் பேசி ஜலத்தினாலே இந்த பூமியை இந்த நாட்களை முற்றுமுழுதாக அழித்து போடுறார். மனுஷன் பாவிச்ச காரியம் எல்லாம், மனுஷன் பாவிச்ச மிருகங்கள், மனிதன் கட்டின வீடுகள், மனுஷன் பாவிச்ச எல்லா காரியம் ஒன்றுமே ஜலத்தினாலே கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும் சொல்லி இந்த நாட்களில் 2வது அழிவு வருகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்களா, அப்ப 2வது அழிவு வந்ததுக்கு பின்பாக இன்றைக்கு கடைசியாக இந்த நாட்களை வரப்போகிற காரியம் 3வது அழிவாக இந்த நாட்களை இருக்க போகுது. அதுதான் இந்த நாட்களை ஆண்டவர் அங்கே அக்கினியினால் இந்த நாட்களை இந்த பூமியினுடைய காரியத்தை சுட்டரிப்பார். பாருங்கள், முதலாவது பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த பூமி ஒழுங்கின்மையா இருந்ததுன்னா என்ன காரியம் நடந்தது, எப்படியாக ஒழுங்கின்மையா வந்தது, எப்படி அழிந்ததுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படவில்லை. அது ஒரு முக்கியமான காரியம் பாருங்களா. நான் 2வதாக ஜலத்தினாலே அழிந்ததுன்னு சொல்லி வேதத்திலே தெளிவாக இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. 3வதாக அந்த நாட்களிலே அக்னியினாலே அக்னிக்கிரியாக வைக்கப்பட்டிருக்கிற சுட்டரிக்கப்படும் சொன்னால் இந்த பூமி இந்த நாட்களிலே முற்று முழுதாக இந்த நாட்களை இல்லாமல் போகும். இருந்த இடமே இந்த நாட்களை இல்லாமல். ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் சொல்கிறது, புதிய வானம் புதிய பூமி இந்த நாட்களை உண்டாக்கப்படும் சொல்லி இந்த நாட்களை பார்க்கும். அது எப்படி தேவன் உண்டாக்க போகிறான்னு சொன்னால், அது தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமாக இந்த நாட்களை இருக்கிறத எங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் ஏமாந்து கொண்டு போகிறார். இன்னைக்கு பாருங்க, 1வது நாட்களை பாருங்கள், அந்த ஆதிகாமத்திலே பார்க்கிற வேளையிலே 5ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 6ஆம் அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, நோவாவுடைய காலத்திலே நோவாவோடு ஆண்டவர் இந்த நாட்களை பேசுகிறார். என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த ஜனத்தை உண்டாகினதுக்கு நான் என்ன செய்கிறேன், மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்லுகிறேன். ஏன் அப்படியா சொல்லுகிறான்னு சொல்லி சொன்னால், அந்த ஜனங்களுடைய காரியங்கள், ஜனங்களுடைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாம இந்த நாட்களை இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதன் நிமித்தம் தான் இந்த பூமி அழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே தேவன் இஸ்ரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் நாட்களே ஆதிகாமத்திலே சொல்லி வைத்த காரியம் இங்கே அந்த காரியம் அங்கே நிறைவேறுகிற எப்பன்னு சொன்னால், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படுகிற வேளையிலே பாருங்கள், அந்த சிலுவையிலே தான் இந்த நாட்களிலே என்ன செய்கிறார் சொன்னால், பிசாசுடைய தலையை இந்த நாட்களை நசிக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே 14-15 வாசித்து பாருங்கள், சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லியார். கையெழுத்துக்கள் எல்லாவற்றையும். அப்படியானால் அந்த சிலுவையிலே அவர் அங்கே அவனுடைய தலையை, பிசாசுடைய தலையை நசிக்கிற காரியம் கிட்டத்தட்ட எத்தனை 6000-7000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாட்களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னார், இங்கே மத்தேயு சுவிசேஷத்திலே, மார்க்கு, லூக்கா சுவிசேஷத்திலே வந்து நிறைவேறுகிறதை, அங்கே புதிய ஏற்பாட்டிலே வந்து நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியான்னு சொல்லி சொன்னால் அது ஆண்டவர் பேசின வார்த்தை ஐயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே பாருங்கள், இஸ்ரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆதாம் பேசவில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் அங்கே திருத்துவ தேவனாய் இருந்த கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த காரியத்தை அவனுக்கு அந்த இடத்திலே வைத்து ஒரு சவாலாக ஒரு சாட்டி அடி இந்த நாட்களை கொடுத்து விடுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்.
அதனாலதான் அவன் துணிந்து வந்து ஜனங்களை இன்னுமாக வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து பிறக்கிற முதல் பிள்ளைகளை இந்த நாட்களை என்ன செய்தான், அழித்து அழித்து கொண்டு குவித்து கொண்டே இந்த நாட்களே வந்தான். காயின் ஆவேலில் இருந்து தொடங்கி கொண்டு வாரார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படியாக அந்த சந்ததியில வருகிற முதல் போரானவளை அவன் கண் வைத்து கொண்டு கொண்டே வருகிறான். கடைசியாக பிள்ளைகளை இந்த நாட்களை பாருங்கள், இப்படியான காரியத்தை செய்து வந்தான். கடைசியாக இந்த நாட்களை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறதை பாருங்கள். இரண்டாவதாக இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே அவர் தமக்கு இவ்விதமாக தேவன் தமக்கு சொந்தமான ஒரு மக்களிடம் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் அவருக்குள் மகிழ்ந்து அவருக்கு முன்பாக நீதியுடனும் பரிசுத்தத்துடனும் வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பினார் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கணும். பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களில் விரும்பினார் எப்படி என்று சொல்லி சொன்னால், அவருக்கு தனக்கு சொந்தமான ஜனங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய அதாவது விடுதலையுமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப தேவன் இந்த நாட்களை விரும்புகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நான் நேசிக்கிற பிள்ளைகள் எனக்கு பிரியமாக இருக்க வேண்டும், எனக்கு அதாவது விருப்பமானபடி அவர்கள் இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களை காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதைத்தான் அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரி, பாருங்கள், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். குரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் அந்த இடத்துல சொல்லுகிறார், ஜனங்கள் எப்படியாக இருக்க வேண்டுமா, நீதிமான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும், அங்கே தேவன் நட்ட கிளைகளாகவும் அங்கே அவர் மகிமைப்படும்படியாக அவருடைய கரங்களின் கிரியைகளுமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 61:1 பார்க்கிற வேளையிலே பாருங்கள், நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 61ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 1-3வது வசனம் விளை சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களும் காயக்கட்டில் சிறப்பட்டவர்களுக்கும் விடுதலையை கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கு ஆறுதல் செய்யவும் சியோனில் துயரத்துக்கு பதிலாக துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார், அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே ஆவியானவருடைய அபிஷேகம் இந்த நாட்களே வருகிற வேளையிலேயே அங்கே சுவிசேஷம் அந்த இடத்திலே பிரசங்கிக்கப்படுகிறது மட்டுமல்ல, இந்த வேளையிலே பாருங்கள், நொறுங்குண்ட இருதயங்கள் அங்கே அது குணப்படுகிறதையும் அருமையான அன்பு பிள்ளைகளே, ஜனங்கள் விடுதலை பெறவும் கட்டுண்ட ஜனங்களுடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்படவும் அங்கே தேவனுடைய நீதியை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் இந்த நாட்களே அவர்களுக்கு ஆறுதல் செய்யும்படியாகவும் இந்த நாட்களே அவருடைய துயரத்தை நீக்கப்படும்படியாகவும் அவருடைய சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ஒடுங்கின உடைக்கு பதிலாக துதியின் ஆவியை கொடுக்கும்படியாகவும் அவர் அனுப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படும். யாரை அனுப்பினார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் சொல்லி இங்க பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் வந்து இந்த நாட்களை பாருங்கள், அந்த பெந்தேகோஸ்து நாளுக்கு பிறகு பாருங்கள், இந்த நாட்களே ஒரு எழுப்புதலை இந்த நாட்களை கட்டுகிறார். எப்படி சொல்லி சொன்னால், ஜனங்கள் அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் மூலமாய் அவர்கள் அங்கே துதித்து இந்த நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே மாற்றப்பட்டு வருகிறதை அங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். பேதுருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் எவ்வளவு மாற்றம் வந்தது. அங்கே பிரசங்கத்திலே பாருங்கள், அங்கே எவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அந்த பெந்தேகோஸ்து நாளில் காத்திருந்தார்கள். பெந்தேகோஸ்து நாளில் பிறகு இந்த நாட்களிலே பேதுரு அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் இந்த நாட்களிலே பாருங்கள், அந்த அபிஷேகத்தின் மூலமாய் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்களை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எபேசியரின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறேன். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியரின் புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம்,
11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னமே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாகும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நாங்கள் யார்? அவருடைய கிறிஸ்துவினாலே இந்த நாட்களை நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட we are the selected people. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பிள்ளைகளாக இந்த நாட்களே இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களே இங்கே எபேசியருக்கு எழுதுகிற வழியிலே பவுலடிகள் இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரி, பேதுரு சொல்லுகிறார் இந்த நாட்களே 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே பேதுரு இப்படியாக அந்த நாட்களே சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். 9வது வசனத்திலே நான் வாசிக்கின்றேன். அதாவது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்குள் சொந்தமான ஜனவுமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பற்றி. அப்ப நாங்கள் யார் ஐயா? ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தது எதற்காக சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவருடைய வருகையை குறித்து ஜனங்களுக்கு சொல்லும்படியாக. அருமையான அன்பு பிள்ளைகளே, அவருடைய வருகை எப்பொழுது வரும், அவருடைய வருகை இந்த நாட்களில் எந்த நிமிஷத்திலே வரும் என்று இன்றைக்கு ஜனங்கள் அறியாதபடி இருக்கிறார்கள். என்ற உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் வலதைக்கும் இடதைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிற ஜனங்கள். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு ஜனங்களுக்கு ஒரு சரியான போதனை இந்த நாட்களில் இல்லாமல் இருக்கிறபடினால் அவர்கள் இந்த நாட்களில் தேவனுடைய வருகையை அறிந்து கொள்ள முடியாதபடி இந்த நாட்களில் அவர்கள் திகைத்த வண்ணமா இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு சில பொய்யான தவறான ஊழியர்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் இன்றைக்கு வருகிறார், நாளைக்கு வருகிறார், உங்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் வித்துட்டு ஆண்டவர் வருவார்னு சொல்லி கடைசியா பாருங்கள், கடைசியா கடந்த 1 மாசத்துக்கு முன்பாக பிடிப்பான காரியம் இந்த நாட்களில் நடந்தது. இந்த காரியம் இன்றைக்கு நேற்று இல்ல, கிட்டத்தட்ட இப்ப அநேக ஆண்டுகளாக இந்த நாட்களில் அநேகர் எழும்பி ஆண்டவர் இந்தா வருகிறார், 2020ஆம் ஆண்டு வாரார், 2019ஆம் ஆண்டு வாரார், 2015ஆம் ஆண்டு வாரார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஜனங்களை ஏமாற்றி அவரிடத்தை இந்த காரியங்களை பெற்றுக்கொண்டு இந்த நாட்களை அவர்கள் ஓடிவிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறபடினால் ஆண்டவருடைய பாருங்கள், அந்த சிருஷ்டிக்கப்படுகிற வேளையிலேயே தேவன் கடைசி காலத்துக்குரிய வெளிப்பாடுகளை இந்த நாட்களை தெரிவித்திருக்கிறத எங்க காணக்கூடியதா இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஆண்டவர் அங்கே ஆதிகாமத்திலே சொல்லுகிறார், அதாவது பிசாசுடைய தலை நசுக்கப்படும், அதற்கு யார் வருவர்? அவர் ஆண்டவர் தான் வருவார், குமாரன் நாமமா இயேசு என்ற நாமத்தில வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்க சொல்லப்பட்டது, மறைக்கப்பட்ட சத்தியங்கள். ஆனால் பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து அங்கே இந்த நாட்களை என்ன செய்தார்? அவருடைய தலையை இந்த நாட்களை நசுக்கினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுடைய நோக்கம் முடிவு அங்கே வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், யோவானுக்கு அங்கே அவர் இந்த நாட்களை வரலாற்று முடிவை இந்த நாட்களை கூறுகிறார். இந்த மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் என்று சொல்லி இந்த நாட்களே யோவானுக்கு இந்த நாட்களே தேவன் அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், ஜனங்களுக்கு தேவன் இந்த நாட்களே தன்னை இந்த நாட்களே மறுபடியுமா இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் அப்படியாக வெளிப்படுத்துகிறார் சொன்னால், இன்றைக்கு ஜனங்கள் இன்னும் தேவனை அறியவில்லை. இன்றைக்கு நீங்க பாப்பீங்கன்னா உலகத்திலே எத்தனையோ இடங்கள்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இருக்கிறார். அவர்களுக்கு ஆண்டவர் தேவை. அதைத்தான் நீங்க பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலே, மேலும் பரலோகத்திலே இருந்து உண்டான ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன், இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்கள் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய தேவனாய் இந்த நாட்களே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மட்டுமல்ல திராக்களே, அவர் சொல்லுகிறார், நான் தான் அப்பா உங்களுடைய தேவன். அவர் சொல்லுகிறார், நான் தான் உங்களுடைய சிருஷ்டிகர் என்று சொல்லி இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படியான காரியத்தில் இன்றைக்கு உணர்வில்லாதபடி இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? சீவிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை இந்த நாளும் பாருங்கள், சிருஷ்டிப்பின் தேவன் எதற்காக உங்களை சிருஷ்டித்தார் என்ற ஒரு கேள்வி இந்த நாட்களே உங்களுக்கு வறுமையா இருந்தால், நீங்கள் இந்த நாட்களிலே அந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளும்படியாக அங்கே நீங்கள் ஆவல் கொள்ளுவீர்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை, இன்றைய பாருங்கள், இந்த நாட்களில் அந்த ஜீவனுள்ள தேவன் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை,
பாருங்கள் இந்த நாட்கள். அப்படியானால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற நாள் இந்த நாட்களிலே வந்திருக்கிறது. அதைத்தான் இந்த நாட்களை பாருங்கள், இந்த கடைசி நாட்களிலே ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே அவருடைய பிள்ளைகளும் அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அதே வேளையிலே உலகத்தாருடைய காரியங்களும் எப்படியாக இருக்கும் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். அதே வேளையிலே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இந்த பூமியிலே அவர்கள் அங்கே விடப்பட்ட நிலையில் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் மூலமாய் எஞ்சி இருக்கிற ஜனங்களை இந்த நாட்களை அவர் தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே சேர்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களை இந்த நாட்களை போஷிப்பதற்கு, அவர்களை இந்த நாட்களை பாதுகாப்பதற்கு அவருடைய கரம் இந்த நாட்களை கூட இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே பாருங்கள், தேவன் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு திட்டங்கள் வைத்திருக்கிறார். ராப்சர் என்று சொல்லப்படுகிற காரியத்திலே ஒரு சில ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஒரு சில ஜனங்கள் இந்த நாட்கள் இந்த பூமியில விடப்படுகிற வேளையிலே அவர்கள் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் இன்னுமா இந்த நாட்களில் மிகுதியா இருக்கிற ஜனங்களுக்கு இந்த நாட்களை போதிக்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் ஆண்டவருடைய ராஜ்யம் ஒரு சாதாரண ராஜ்யம் இல்லை. இப்ப நீங்க இந்த பூமியில பாக்குற 5 கண்டங்கள் இல்ல இருக்கிற தீவுகள் இருக்கிற ஜனங்கள் மாதிரி அல்ல. எத்தனையோ லட்சக்கணக்கில அங்க இருக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னா பாருங்க, இன்றைக்கு பாருங்கள் எத்தனை தேவதூதர்கள் ஆண்டவரிடத்துல இருக்கிறார்கள். பாருங்க, ஆண்டவரை சூழ்ந்து எத்தனை வகையான தேவதூதர்கள் இருக்கிறார்கள். கேருவீன்கள், சேருவீன்கள், இப்படியாக இந்த நாட்களே, அது சாதாரண தேவதூதர்கள், இப்படியாக எத்தனையோ பேர் இந்த நாட்களே இருக்கிறார்கள். அப்படியானால் இந்த நாட்களே பாருங்கள், அந்த ஜனக்கூட்டத்தை தன்னை ஆராதிக்கும்படியாக தேவன் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியும் உருவாக்க போகிறார். அந்த புதிய வானத்தையும் புதிய பூமியும் இந்த நாட்களிலே மறுபடியும் உருவாக்குற வேளையிலே இந்த ஜனங்கள் தன்னை ஆராதிக்க வேண்டும், தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சிருஷ்டிப்பின் நோக்கமும் லட்சியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உங்களுடைய வார்த்தையை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா கர்த்தாவே. உங்களுடைய கரத்துக்களே இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன், பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை தியானிக்கவும், இந்த வார்த்தைகளின்படி நடக்கவும், அவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதல், ஒரு விடுதலை, ஒரு சமாதானம் வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கரம் தானே கூட இருக்கட்டும். நல்ல இடத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் கிரியை நடக்கும்படியாகும். மறுவலிப்பிலே கேட்கிற வழியிலே ஆண்டவரே, இந்த வார்த்தைகளோடு நீர் ஜனங்களோடு ஏற்படும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். கர்த்தர் இந்த பூமியையும் அந்த சராசரங்களையும் சிருஷ்டித்ததின் நோக்கம் என்ன? ஆமீன். நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கூட பேசிக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என சுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மறுவலிப்பிலே செல்கின்ற பொழுதும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் ஐயா. காட் பிளஸ். உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமீன், ஆமீன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் வேத பாடத்திலே ஊழியர் சுவிசேஷரின் பின்வானவர்கள் யேமன் தேசத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் படைத்த இந்த சிருஷ்டிப்பின் காரியம் என்ன, நோக்கம் என்ன என்ற தலைப்பின்களே எடுத்து வந்தார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம்.